காட்டில் ஒரு சிங்கம் ஒரு ஆட்டை அழைத்தது. என் வாய் துர்நாற்றம் அடிக்கிறதா என்று பார்த்துச் சொல் என்று கேட்டது. ஆடு முகர்ந்து பார்த்துவிட்டு ஆமாம், துர்நாற்றம் அடிக்கிறது என்று சொல்லிவிட்டது. உடனே சிங்கம், முட்டாளே, உனக்கு எவ்வளவு திமிர் என்று கூறி அதன் மீது ஆத்திரமடைந்து பாய்ந்து குதறியது. ஆடு பரிதாபமாக இறந்துவிட்டது. அடுத்து சிங்கம் ஒரு ஓநாயை அழைத்தது. அதனுடைய கருத்தை கேட்டது. ஓநாய் முகர்ந்து பார்த்துவிட்டு, நாம் உண்மையை கூறினால் நம்மளையும் கொன்றுவிடும் என எண்ணி அதற்காக பொய் கூறியது. கொஞ்சம் கூட தூர்நாற்றம் அடிக்கவில்லை என்று சிங்கம், மூடனே, பொய்யா கூறுகிறாய் என்று கூறி அதையும் அடித்துக் கொன்றது. இதை பார்த்து கொண்டிருந்தது நரி. அடுத்து சிங்கம் ஒரு நரியை அழைத்தது. அதே கேள்வியை கேட்டது. நரி தந்திரமாக யோசித்துவிட்டு நரி சொன்னது, 4 நாளாக எனக்கு கடுமையான ஜலதோஷம், அதனால் எனக்கு ஒரு வாசனையும் தெரியவில்லை என புத்திசாலித்தனமாக கூறியது. அதற்கு சிங்கம் நரியை பார்த்து சிரித்து போக சொல்லிவிட்டது. நரி கீழே இறந்து கிடந்த ஆட்டையும் ஓநாயையும் பரிதகமாக பார்த்துவிட்டு சென்று விட்டது. புத்திசாலிகள் ஆபத்து காலத்தில் வாயை திறக்க மாட்டார்கள் என்பதே உண்மை.